அஸ்ஸலாமுஅலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, எறும்பு தால்ச்சா நல்லா சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கறியை வேக வச்சுக்கலாம். நான் 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கறியும் 350 அரிசியும் எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். டேஸ்ட்டாக ஆக்கலாம் வாங்க. இப்போ 1/2 கிலோ கறியை நான் குக்கரில் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மூணு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரியாணிக்கு தாளிச்சிக்கலாம். நெய்யும் ஆயிலும் ஊற்றிக்கலாம். நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி போட்டு இது நல்லா வதங்க விடுவோம். நான் இப்போ செய்கிற சாப்பாடு 4 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவு தான் நான் செய்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இது வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம் பண்ணி மூடி வச்சு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம தயிர் போட்டுக்கலாம். தயிர் நான் வீட்டில் உர ஊற்றினது தான். இந்த தயிர் இந்த ரெசிபி என் வீடியோவில் இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கோங்க. தயிர் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ லெமன் பாதி போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சு வதக்கி வச்சுக்குவோம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கறியை போட்டு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் 1 கப்பு இந்த கப்பில் அரிசி எடுத்துருந்தேன். 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் பார்த்துக்கோங்க. நான் கறி வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி வதங்கும் போதும் உப்பு போட்டிருக்கேன். நம்ம பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இது இப்போ கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன். நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு இப்போ அந்த அரிசியும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் மேலே நெய் போட்டு கலந்து விடுவோம். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம தால்ச்சா பார்க்கலாம். 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலப்பருப்பு. இதை இப்போ கழுவிட்டு வந்துடலாம்.
அது நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இதில் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம், தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ நான் எலும்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அந்த எலும்பு இதில் போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். தால்ச்சாவில் எலும்பு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எலும்பும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். மாங்காவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம். அது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கலந்துட்டு சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். மாங்காய் நல்லா வெந்து வரும். மாங்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வந்தால் குழம்பு கொஞ்சம் புளிப்பு சுவையில் நல்லாயிருக்கும். மாங்காய் நல்லா வெந்து வந்துச்சு. தால்ச்சா முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சிக்கன் 65 போடலாம். இது வந்து ஜாதி பத்திரி, ஜாதிக்காய், கல்பாசிப்பூ, மராட்டி முத்து இதெல்லாம் கொஞ்சமாக லைட்டாக தூள் பண்ணிக்கலாம். இது போட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் தூள் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தாலும் அதையும் போட்டுக்கோங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் வேணால் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் சோள மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு மொறுமொறுப்பு தன்மை வரும். நான் வந்து கலர் ஆட் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். லெமன் பாதி போட்டிருக்கேன். இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். அந்த லெமன் தண்ணி உப்பு தண்ணியிலே நல்லா கலந்துக்கலாம், தண்ணி இல்லாமல். இது நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரமாக ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஃப்ரீசரில் கிடையாது. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பொரிச்சிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தனித்தனியாக ஒன்றா போடுங்க. கரண்டியில் எடுத்து போடாதீங்க, கையிலே போடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். மசாலா எண்ணெயில் போகவே இல்லை பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வரும், மொறுமொறுப்பு தன்மையும் இருக்கும். இப்போ பிளேட்டில் போட்டுக்கலாம். இந்த சில்லி சிக்கன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் சிக்கனு.
டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கட்டாயமாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.